கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறோம். ಕರ್ತನಾದಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ವಂದಿಸಿ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿರಿ, ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் நேசிக்காதபடிக்கு நாம் இங்கே வரவே முடியாது பிரியமானவர்களே. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸದ ಹೊರತು ನಾವು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. அவரோட நேசம் எப்பொழுது நம்ம மேலே இருக்கிறது. ಆತನ ಪ್ರೀತಿ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಮೇಲದೆ. அதனால தான் பாருங்க, என்ன நடந்தாலும் நாம் தேவனோடு கூட பயணிக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ಏನೇ ಸಂಭವಿಸಿದರೂ ಕೂಡ ನಾವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಪಯಣಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸ್ತಾನೆ. நம்ம ஆத்துமாக்களை பாதுகாக்கிறார். ನಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ಆತನು ಕಾಯುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கேடுண்டு வராதபடி, ಕೇಡು ಯಾವುದು ನಮಗೆ ಸಂಭವಿಸದ ಹಾಗೆ, தீங்குகள் நம்ம நெருங்காதபடி, ಕೆಡಕು ನಮಗೆ ಹತ್ತಿರಕ್ಕೂ ಬರದ ಹಾಗೆ நம்மளை தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವಂತವನೇ ಆಗಿದ್ದಾನೆ. செய்திக்காக ನಾವು கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ಸಂದೇಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் அணிந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே. கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರೇ, ಒಳ್ಳೆಯ ಜಾವಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿಮಗೆ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. இந்த காலை வேளையில் எங்களோடு நீ இடைப்படும் ஆண்டவரே. ದೇವರೇ, ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳು. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் பேர் பேராக அறிந்திருக்கிறீர் சுவாமி. ಬಂದಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನೀನು ಹೆಸರಾಗಿ ತಿಳಿದಿದ್ದಿ. அவருடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ದೇವರೇ, ಅವರ ಎಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ನೀನು ಬಲ್ಲಾತನಾಗಿದ್ದಿ. எங்களை மூடி மரத்தினை மாத்திரம் வெளிப்படும். ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚುಮರೆ ಮಾಡಿ ನೀನು ಮಾತ್ರ ಪ್ರಕಟಗೊಳ್ಳು. இயேசுவின் ஜெபங்களை பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳು ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಗಮನಿಸಬೇಕಾದರೆ நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் தேவன் ஏற்கனவே தீர்மானிக்கிறார். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಂದು ಚಲನವಲನಗಳನ್ನು ಕರ್ತನ ಈಗಾಗಲೇ ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದಾತನಾಗಿದ್ದಾನೆ. எந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது கூட பாருங்க, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯವು ಸಂಭವಿಸುವಾಗ ನೋಡ್ರಿ, யார் மூலமாவது தேவன் நமக்கு முன்னே அனுப்பி நம்மளை என்ன பண்றாரு, நம்மளை வழி நடத்துகிறாரா இருக்கிறார். ನಮಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವರನ್ನು ಕಳಿಸಿ ದೇವರು ಮಾರ್ಗದರ್ಶನ ನೀಡುತ್ತಾನೆ. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாகலும் ஒரு ஊழியக்காரர்களும் தேவன் என்ன பண்ணுவதில்லை, வெறுமனே விட்டு விடுவதில்லை. ದೇವರು ಆತನು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನಾಗಲಿ ತನ್ನ ಸೇವಕರುಗಳನ್ನಾಗಲಿ ಬರಿದಾಗಿ ಬಿಟ್ಟು ಬಿಡೋದಿಲ್ಲ. நமக்கு முன் ஒருவரை அனுப்பி அதை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ನಮ್ಮ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಬ್ಬರನ್ನು ಕಳಿಸಿ ಅದನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವತನಾಗಿರ್ತಾನೆ. அப்பொழுதுதான் நம்ம வாழ்க்கை என்ன பண்றது, சரியான பாதையில நடக்கிறவராக இருக்கிறோம். ಆಗ ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இந்த ஊழியம் கூட எப்படி ஆரம்பிச்சது? ಈ ಸೇವೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು? எங்கேயோ இருந்தவருக்கு ಎಲ್ಲೋ ಇದ್ದಂಥವರು இங்க அனுப்பி ಇಲ್ಲಿ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟು ஆயத்தப்படுத்தி ಸಿದ್ಧ ಮಾಡಿ ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அடையும்படி, ராஜ்யத்துக்கு பாத்திரவாளாய் மாறும்படியாக ಜನರು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ஜனங்களை தேவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ದೇವರು ಜನರನ್ನು ಕಳಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, நம்ம தேவன் நம்ம நடத்துகிற விதமே ரொம்ப அனாதியான ஒரு அற்புதமாக இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂಥದ್ದು ಒಂದು ಅನಾದಿಯಾದಂಥ ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சங்கீதம் 105:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ಕೀರ್ತನೆಗಳು 105ನೇ ಅಧ್ಯಾಯದ 17ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் என்று சங்கீதத்தில் இப்படி ஆரம்பிக்கிறார்கள். ಆತನು ಅವರ ಮುಂದಾಗಿ ಒಬ್ಬನನ್ನು ಕಳುಹಿಸಿದನು, ದಾಸತ್ವಕ್ಕೆ ಮಾರಲ್ಪಟ್ಟ ಯೋಸೇಫನೇ ಅವನು. யாருக்காக அனுப்புகிறார்?
ಯಾರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಕಳಿಸ್ತಾರೆ? சகல ஜனங்களும் உயிரோடு காப்பாற்றும்படியாக, ಸಕಲ ಜನರನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಕಾಪಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ, ஒரு பெரிய பஞ்சத்திலிருந்து மக்களை உயிரோடு காக்கும்படியாக, ಒಂದು ದೊಡ್ಡ ಬರಗಾಲದಿಂದ ಜನರನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಕಾಪಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ எகிப்துக்கு யோசேப்பை அனுப்புகிறார். ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಯೋಸೆಫನನ್ನು ದೇವರು ಕಳಿಸ್ತಾರೆ. ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை நாம் பார்ப்போம் என்றால், ಆದರೆ ಆ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವಾಗ அனுப்புகிற போது ஏதோ எல்லாவற்றையும் கொடுத்து சுகமாக அனுப்பி அவர்களை ஏதோ ஒரு ஏசி ரூம்ல உட்கார வைக்கிற மாதிரி அனுபவங்கள் அல்ல அது. ಏನೋ ಆತನನ್ನು ಕಳಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಲ್ಲೋ ಸುಖಕರವಾಗಿರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಸಿ ರೂಮ್ನಲ್ಲಿ ಕುಳ್ಳರಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಳಿಸುವುದಿಲ್ಲ. அது கடுமையான பாதை. ಅದು ಕಠಿಣವಾದಂತ ಆದಿ. பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது, ನೋಡಿರಿ, ಯೋಸೇಫನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ முதலாவது அவருடைய பாதைகள் ரொம்ப கரடு முரடான பாதைகளை தேவன் அதை அனுமதிக்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಅವನು ಹಾದು ಹೋಗುವಂತ ಪ್ರಾರಂಭದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅಂಕುಡೊಂಕಾದಂತ ಕಾರ್ಯವಾಗಿರ್ತದೆ. இட் இஸ் a rough path. ரொம்ப சாதாரணமான ஒரு வழி இல்ல அது. ಅದು ಬಹಳ ಸಾಧಾರಣವಾದಂತ ಮಾರ್ಗವಲ್ಲ, ಅದು ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗವಾಗಿತ್ತು. வேதம் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவருடைய ಸಹೋದರர்கள், ಆತನ ಸಹೋದರರು பொறாமை கொண்டு ಆತನ ಮೇಲೆ ಉರಿಗೊಂಡು அவனை விற்று போட்டார்கள் மீதியார்கள் கணிகளை. ಆತನನ್ನು ಮಿದ್ಯಾನರಿಗೆ ಮಾರಲ್ಪಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு மற்றவர்களுக்கு உபயோகமா இருப்பதற்காக தேவன் இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் பாருங்க. ನೋಡ್ರಿ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿರೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಈ ರೀತಿಯೆಲ್ಲ ದೇವರು ಮಾರ್ಗದರ್ಶನ ನಡೆಸ್ತಾನೆ. விற்கப்படுகிறான், ಆತನು ಮಾರಲ್ಪಡುತ್ತಾನೆ. திருகம் போர்த்திபார் கண்களை அவன் வீட்டுல போய் வித்துறாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಪೋಟಿಪರನ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ಮಾರಾಟ ಮಾಡ್ತಾರೆ. அங்கேயும் அவனுக்கு நல்ல காரியம் நடந்த மாதிரி தெரியல. ಅಲ್ಲಿ ಕೂಡ ಅವನಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಸಂಭವಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಲಿಲ್ಲ. அநியாயமாக பழி அவன் மேல வருகிறது. ಅನ್ಯಾಯವಾಗಿ ಆತನ ಮೇಲೆ ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊರಿಸ್ತಾರೆ. பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட இப்படி நடக்கும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಂಭವಿಸುತ್ತೆ. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் பயிற்சிவிக்கிறதே ஒரு விசேஷித்தமான ஒரு காரியம். ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರನ್ನು ದೇವರು ಪರೀಕ್ಷಿಸುವುದು ಅದೊಂದು ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯ. பாருங்க, அநியாயமா பழி சொல்லி அவனை ஜெயில போடுறாங்க. ನೋಡ್ರಿ, ಅನ್ಯಾಯವಾಗಿ ಅವನ ಮೇಲೆ ತಪ್ಪನ್ನು ಹೊರಿಸಿ ಆತನನ್ನು ಸೆರೆಗೆ ಹಾಕುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಅದು ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, தேவன் அவனோடு கூட இருந்தார். ದೇವರು ಆತನ ಸಂಗಡ ಇದ್ದನು. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, உன்னை ஒரு காரியத்துக்கென்று ஒரு கூட்ட மக்களை தேவனுக்காக வழிநடத்தும்படி, இல்லை உன் குடும்பத்தை, உன் பாரம்பரியமான ஜனங்களை வழிநடத்தும்படி தெரிந்து கொள்வார் என்றால், நீ நடக்க வேண்டிய பாதையானது அவ்வளவு சுலபமான பாதை அல்ல. ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಒಂದು ಜನರ ಗುಂಪನ್ನಾಗಲಿ ಅಥವಾ ಒಂದು ಸಾಂಪ್ರದಾಯಿಕ ಬದ್ಧಂತ ಕುಟುಂಬಗಳನ್ನು ದಾರಿ ನಡೆಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಕಾರ್ಯವಲ್ಲ. இந்த கடினமான பாதையில தான் நடத்துகிறவராய் இருக்கிறார். ಈ ರೀತಿಯಾದಂತ ಕಠಿಣವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದೇವರು ನಡೆಸ್ತಾನೆ. அந்த பாதையில நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಆಮೇಲೆ ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த பாதையில அவன் முறுமுறுப்பில்லாதபடி அவன் அதை தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறான். ಅವನು ಯಾವುದೇ ಗುಣಗುಟ್ಟದೆ ಆತನು ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ತಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. பாவம், பரிசுத்தத்துக்கே ஒரு பங்கு இருக்கிற மாதிரி ஒரு காரியம் நடைபெறுகிறது. ಅಲ್ಲಿ ತನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸಂಭವಿಸುತ್ತೆ. அதிலையும் அவன் தப்பித்துக் கொள்கிறான். ಅದರಲ್ಲೂ ಕೂಡ ಅವನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அதனால் அது வீண் பழி தான் வருகிறது. ಅದರ ಮೇಲೆ ಅದು ಸುಳ್ಳಾದಂತ ಅಪವಾದನೆ ಬರುತ್ತದೆ. சில வேளையிலே நாம் நீதிக்காக பயன்படும் போது, ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ನೀತಿಗಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ, சரியான பாதைக்காக நம்ம காரியத்தை தெளிவுபடுத்தும் போது, ನಾವು ಸರಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಮ್ಮ ಮಾರ್ಗಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿಪಡಿಸುವಾಗ பழி நம்ம மேல் வந்துதான் ஆகும். ನಮ್ಮ ಮೇಲೆ ತಪ್ಪಾದಂತ ಮಾತುಗಳು ಬಂದೇ ಇರ್ತದೆ. ஏனென்றா இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுது. ಯಾಕೆಂದ್ರೆ ಕತ್ತಲಿಗೂ ಬೆಳಕಿಗೂ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. பாருங்க, அதனால தான் அந்த பழி வந்தா கூட அவன் என்ன பண்றான், அதை ஏற்றுக்கொள்கிறான். ನೋಡ್ರಿ, ಆ ತಪ್ಪಾದಂತ ಹೋರಿಕೆ ಅವನ ಮೇಲೆ ಬಂದರೂ ಕೂಡ ಅದನ್ನು ಆತನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತಾನೆ. எந்த விதத்திலும் அவன் அதோட போராடவில்லை. ಯಾವುದೇ ವಿಧವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದರ ವಿರೋಧವಾಗಿ ಅದನ್ನು ಹೋರಾಟ ಮಾಡಲಿಲ್ಲ. யோசேப்புக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். ಯೋಸೇಫನಿಗೆ ತಿಳಿದಂತದ್ದೆಲ್ಲ ಒಂದೇ. என் மேல எத்தனை பழியனா போடு, ನನ್ನ ಮೇಲೆ ಎಷ್ಟಾದ ತಪ್ಪಾದ ಮಾತುಗಳನ್ನು ಹೊರಿಸು, நான் சண்டை போடுறதுக்கு ஆயத்தமாக இல்லை. ನಾನು ಜಗಳವನ್ನು ಆಡೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿಲ್ಲ. ஏனென்னா தேவன் என்னோடு இருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡವಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த கடினமான பாதையில விட பாருங்க, யோசேப்புடைய ஒரு ஸ்டெப்பும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை சரியான பாதையில் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். ನೋಡ್ರಿ, ಈ ಕಠಿಣವಾದಂತ ಹಂತಗಳಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರತಿಯೊಂದು ಹಂತವಾಗಿ ದೇವರು ಆತನ ಮಾರ್ಗದರ್ಶನ ನಡೆಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. கடைசியா போய் எங்க உட்கார்றான், ஜெயில போய் உட்கார்றான். ಕೊನೆಯದಾಗಿ ಆತನು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ಸೆರೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அது எவ்வளவு வருஷங்கள் கடந்ததோ தெரியவில்லை.
ಅದು ಎಷ್ಟು ವರ್ಷಗಳು ನಡೆಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு 17 வயசுலேருந்து அந்த போராட்டம் ஆரம்பிக்கிறது. ಒಂದು ಸುಮಾರು 17ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಆತನ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಿಂದ ಆ ಹೋರಾಟ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತೆ. கடினமான பாதையில அவன் கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது. ಅವನು ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಆತನು ಹಾದು ಹೋಗಬೇಕಾಗಿರ್ತದೆ. இப்போ ஜெயில வந்த பிறகுதான் ಆತನು ಸೆರೆಯಲ್ಲಿ ಬಂದಾಗಲೇ இந்த சிறைச்சாலை அனுபவம் ಆ ಸೆರೆಮನೆಯ ಅನುಭವ அவனை முற்றிலுமாக மாற்றுகிறது. ಆತನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது வானம் பரலோகம் அவனுக்காக திறக்கிறது. ಈಗ ಪರಲೋಕ ಅವನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. பரலோகத்தின் ரகசியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ಪರಲೋಕದ ರಹಸ್ಯಗಳು ಆತನಿಗೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாருக்காக? ಯಾರಿಗೋಸ್ಕರವಾಗಿ? ஒரு கூட்ட உலகத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்றும்படியாக. ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪಿನ ಜನರನ್ನು ಕಾಪಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ. பஞ்சத்துல வாடகை போற மக்களை காப்பாற்றும்படியாக. ಬರಗಾಲದಲ್ಲಿ ಬಾಡಿ ಹೋಗುವಂತ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ. பாருங்க, ஒருவேளை நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಯಾರಾದ್ರೂ ಈ ರೀತಿಯಾಗಿರಬಹುದು. ஆனா கடினமான பாதையை கொண்டு பின்வாங்கி போய்விடாதபடி ಆ ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗವನ್ನು ಕಂಡು ಹಿಂಜಾರಿ ಹೋಗದ ಹಾಗೆ நாம் தேவன் அனுமதித்த அந்த கடினமான பாதையில நாம் தேவன் என்னோடு கூட மகிழ்ச்சியாக பயணிக்கும் போது ಆ ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಉಲ್ಲಾಸದಿಂದ ನಾವು ಸಂಚರಿಸುವಾಗ அவனை ஒரு திறமையான மனிதனாய் தேவன் மாற்றுகிறார். ಆತನ ಒಂದು ಪರಾಕ್ರಮಶಾಲಿ ಉಳ್ಳಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ ಆ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. எந்த ஃபீல்டில் கொடுத்தாலும் அந்த ஃபீல்டில் ஷைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ಅವನಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಹಂತದಲ್ಲಿ ಕೆಲಸಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ಆತನು ಪ್ರಜ್ವಲಿಸುತ್ತಾನೆ. அதை அவன் முழு மனதோடு கூட ஏற்றுக்கொண்டு தன்னை அர்ப்பணித்தபடினால ಆತನು ತನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾದ ಮನಸ್ಸಿನಿಂದ ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ ಆತನು ಮಾಡಿದರ ನಿಮಿತ್ತ பரலோகத்தின் ரகசியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. ಪರಲೋಕದ ರಹಸ್ಯಗಳು ಆತನಿಗೆ ಪ್ರಕಟವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எல்லா கனவினுடைய அர்த்தங்கள் அவன் மூலமாக தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ಎಲ್ಲರ ಕನಸುಗಳ ಅರ್ಥವನ್ನು ದೇವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನು ಅದನ್ನು ಅರ್ಥೈಸಿ ಹೇಳುತ್ತಾನೆ. தேவ ரகசியங்களும் தேவனுடைய வெளிப்பாடுகளும் சும்மா வருவதில்லை பிரியமானவர்களே. ದೇವರ ರಹಸ್ಯ ಮತ್ತು ದೇವರ ಪ್ರಕಟಣೆ ಸುಮ್ಮನೆ ಬರೋದಿಲ್ಲ. எந்த சூழ்நிலையிலும் கூட, ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಕೂಡ, எந்த வழிகள் இருந்தாலும் கூட, ಯಾವ ಮಾರ್ಗವಾಗಿದ್ದರೂ ಸರಿ, நாம் அர்ப்பணித்து நான் நடக்கும்போது, ನಾವು ಅರ್ಪಿಸಿ ಅದು ನಡೆಯುವಾಗ தேவன் நமக்கு வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಅದನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. வேதம் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, பார்வோனுடைய கனவை அவன் வெளிப்படுத்துகிறான். ಆತನು ಫರೋಹನ ಕನಸನ್ನು ವಿವರಿಸಿ ಹೇಳ್ತಾನೆ. ஏதோ நாளைக்கு சொல்றேன் வாங்க, இப்படி சொல்றேன் வாங்கன்னு சொல்லல. ನಾಳೆಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ಈ ದಿನದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಿಲ್ಲ. உடனடியாக அந்த கனவினுடைய ரகசியத்தை தேவன் அவன் மூலமாக பேச ஆரம்பிக்கிறார். ತಕ್ಷಣವಾಗಿ ಆ ಫರೋಹನಿಗೆ ಬಿದ್ದಂತ ಕನಸಿನ ಅರ್ಥವನ್ನು ವಿವರಿಸಿ ಹೇಳ್ತಾನೆ. இதுதான் தேவன் அனுமதித்த மனிதர்களுடைய வாழ்க்கையின் ಅನುಭವங்கள். ಇದೇ ದೇವರು ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಅನುಮತಿಸುವಂತ ದೇವರ ಅನುಭವಗಳು. கடினமான பாதை, ಅದು ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗ. இப்ப தேவனுடைய பாதையில அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. ಈಗ ಆತನು ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. அந்த தேவனுடைய பார்வை முதலாவது வெளிப்பாடுகள் வருகிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ಪ್ರಕಟಣೆಗಳಲ್ಲಿ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. அப்புறமா என்ன நடக்குது? ಅನಂತರವಾಗಿ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತೆ? ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு அவனை தேவன் ஏற்படுத்தபடினால ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಉದ್ಯೋಗಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಆತನನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದರ ನಿಮಿತ್ತ, ஒரு தேசத்தை ஆளும்படியாக அவனை பயன்படுத்தினபடினால ಅಲ್ಲಿ ದೇವರು ಆತನನ್ನು ಒಂದು ದೇಶವನ್ನು ಆಳೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಆತನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿದಕ್ಕೋಸ್ಕರ அவ்வளோ பெரிய எகிப்து தேசத்துக்கு அவன் அதிபதியாக மாறுகிறான். ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಆತನು ಅಧಿಪತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. பார்வோனுக்கு அடுத்த ஒரு போஸ்ட் தேவன் அவர் கொடுக்கிறார். ಫರೋಹನಿಗೆ ನಂತರವಾದಂತ ಸ್ಥಾನವನ್ನು ದೇವರು ಆತನಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அது காரணம் என்ன? ನೋಡ್ರಿ, ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அந்த கடினமான பாதையை அவன் ஏற்றுக்கொண்டான் பிரியமானவர்களே. ಆ ಕಠಿಣವಾದಂತ ಆದಿಯನ್ನು ಆತನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡನು ಪ್ರಿಯರೇ. அதனால தான் இவ்வளவு நன்மைகளை தேவன் அவனுக்கு செய்கிறார். ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಇಷ್ಟೊಂದು ಉತ್ತಮವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಆತನಿಗೆ ಮಾಡಿದರು. அந்த போஸ்ட் கிடைச்ச உடனே ಆತನಿಗೆ ಆ ಪದವಿ ಸಿಕ್ಕಿದ ತಕ್ಷಣ மமதையில இருந்து விடாதபடி, ಅದರಲ್ಲಿ ಆತನು ಉಲ್ಲಾಸನಾಗಿರದ ಹಾಗೆ உடனடியாக தேவன் செய்கிற என்னென்ன செய்வன் இருக்கிற அந்த காரியங்களை துரிதமாய் செயல்படுத்த ஆரம்பித்தார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಏನೇನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಚಿತ್ತಗೊಂಡಿದ್ದನೋ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಆತುರ ಪಡುವನಾಗಿರ್ತಾನೆ. பெரிய பெரிய வேர் ஹவுஸ் கட்டி வைக்கிறான். ಆತನು ದೊಡ್ಡ ಉಗ್ರಾಣಗಳನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ. அந்த தேசமே பார்வோனுடையதா ஆகும்படி அந்த அளவுக்கு அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். ಆ ದೇಶವೇ ಆತನಿಂದ ಪರಾಮರಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಆತನನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. இப்போ என்ன நடக்குது? ಈಗ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತೆ? அவ்வளவு கடினமான பாதையை அவன் தன்னை ஏற்றுக்கொண்டபடினால, ಅಷ್ಟೊಂದು ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗವನ್ನು ಆತನು ಸ್ವೀಕರಿಸಿದ್ದರಿಂದ வேதம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
ಅದು ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಆತನು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಸಫಲವಾಯಿತು அல்லேலூயா. ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, நம்ம நிறைய பேர்ல நொந்து போகிறோம். ஏன் நான் என்ன செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆயிடுதே நம்ம யோசிக்கிறோம். ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ನೊಂದು ಹೋಗುತ್ತೇವೆ, ನಾವು ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರು ಸೋತು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. ಆತನು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲವೂ ಕಾರ್ಯಗಳು ಸಫಲವಾಯಿತು. எல்லா தேசங்கள் இந்த அவங்கிட்ட வராங்க. ಎಲ್ಲಾ ಜನರು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. அது மூலமாக அவனுடைய பெயர் பிரசாம தேவன் படுத்துகிறார். அவன் பிரபலப்படுத்துகிறார். ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನ ಹೆಸರು ಪ್ರಬಲವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, எவ்வளவு ஒரு அருமை பாருங்க. ಎಷ್ಟೊಂದು ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಕಾರ್ಯ ನೋಡ್ರಿ. ரஃப் பாத், கடினமான பாதை, ಕಠಿಣವಾದಂತ ಹಾದಿ இப்போ தேவன் காட்டுகிற பாதையாய் மாறுகிறது. ಈಗ ಅದು ದೇವರು ತೋರುವಂತ ಮಾರ್ಗವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. எல்லா நன்மைகளும் அவனுக்கு வருகிறது. பிரியமானவர்களே, ಎಲ್ಲ ಉತ್ತಮವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಆತನಿಗೆ ಬರುತ್ತದೆ. நாம கூட ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே ನಾವು ಕೂಡ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ, ದೇವರೇ என்னுடைய வாழ்க்கையின் என்ன பர்பஸ், ஆண்டவரே ದೇವರೇ ನನ್ನ ಜೀವಿತದ ಉದ್ದೇಶವೇನು, நான் யாருக்காவது பயன்பட வேண்டும் ஆண்டவரே. ನಾನು ಯಾರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡಬೇಕಾ அப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார். ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತಾನೆ. அடுத்ததாக ஒரு மனிதனை குறித்து பார்ப்போம். ಅನಂತರವಾಗಿ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೋಡೋಣ. எல்லாம் தெரிஞ்ச மனிதர்கள் தான், ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಂತ ಮನುಷ್ಯನೇ. ஆனால் ஒரு டைம் அது படிக்கும் போது ஒரு வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்கிறார். ಆದ್ರೆ ಒಂದೊಂದು ಬಾರಿಯೂ ಅದನ್ನು ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. யோசேப்பு ஒரு சின்ன இதுல ரொம்ப தகப்பனால் நேசிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, அவனை தேவன் ஒரு கடினமான பாதையில நடத்தி முடிவில் ஒரு அரண்மனையில் போய் விடுகிறார். ನೋಡ್ರಿ, ತಂದೆಯಿಂದ ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮಗನು ಯೋಸೇಫನು ಆತನು ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಲ್ಪಟ್ಟು ಆತನು ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಅರಮನೆಯಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நம்முடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார் என்றால், ನಮ್ಮ ತಂದೆಯಾದಂತ ದೇವರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ. நடக்கும்போது நமக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ಇವೆಲ್ಲಗಳು ನಮಗೆ ಸಂಭವಿಸುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ದೊಡ್ಡ ಮಹತ್ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. இப்பொழுது ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். ಅನಂತರವಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೋಡೋಣ. அவன் பேர் மோசஸ். ಆತನ ಹೆಸರು ಮೋಶೆ. வேதம் தெளிவாக சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, அவன் அரண்மனையிலே வளர்ந்தவன். ಆತನು ಅರಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದಂತವನು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அரண்மனையிலே வளர்ந்தவன், ಆತನು ಅರಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದವನು, நல்லா படித்தவன், ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದಂತವನು, நல்ல திறமைசாலி, ಆತನು ಬಹಳ ಪರಾಕ್ರಮಶಾಲಿ, பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுவதற்கு நிபுணர் அவர். ಆತನು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಟ್ಟಡಗಳನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಿಪುಣವುಳ್ಳವನು, எல்லா காரியத்திலும் சிறந்து விழுந்த ஒரு மனிதன். ಆತನು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ. ஒரு சொகுசான வாழ்க்கை, ಒಂದು ಸುಖಕರವಾದಂತ ಜೀವಿತ. ஆனால் என்ன நடக்குது? ಆದ್ರೆ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತೆ? தேவன் என்ன பண்றாரு? இவனை ஒரு ஜனங்களை மீட்டு எடுக்கும்படியாக இவனை ஒரு இடத்துக்கு அனுப்புறார். ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಒಂದು ಜನಾಂಗವನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಈತನನ್ನು ಮಾರ್ಗ ನಡೆಸ್ತಾರೆ. சில தனங்களிலே அவன் வெறுமையாக்கப்பட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடுகிறான். ಆತನು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿದ್ದಂತ ಜೀವಿತವನ್ನು ಬಿಟ್ಟು ಬರಿದಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟು ಮಿದ್ಯಾನರ ದೇಶಕ್ಕೆ ಆತನನ್ನು ಕಳಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் 10ஆம் வசனத்தை வீட்டுல போய் நீங்க படிச்சீங்க. நீங்க ಅಲ್ಲಿ ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. பாருங்க, அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு? அவனை ನೋಡ್ರಿ, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஒரு தவறான முடிவை எடுக்கிறான். ಅಲ್ಲಿ ಒಂದು ತಪ್ಪಾದಂತ ನಿರ್ಧಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அது மூலமாக எல்லாவற்றையும் இழந்து, ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಕಳೆದುಕೊಂಡು, ராஜ வஸ்திரம் எல்லாவற்றையும் இழந்து போய், ಆತನು ಅರಸನ ವಸ್ತ್ರವನ್ನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡು ஒரு சாதாரண ஒரு மனிதனாக மாறி, ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು ಮಿದ್ಯಾನರ ದೇಶದಲ್ಲಿ வெறுமையாக்கப்பட்டு தன் வாழ்க்கையில என்ன செய்வது என்று அறியாதபடி அவன் அந்த இடத்துல காணப்படுகிறான். ಅಲ್ಲಿ ಬರಿದಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟು ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ತಿಳಿದವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾನೆ. அரண்மனை வாழ்க்கை எங்கே? மீதியான் தேசத்துல ஆடுகளை மேய்க்கிற வாழ்க்கை எங்கே? ಅರಮನೆಯ ಜೀವಿತವೆಲ್ಲಿ? ಮಿದ್ಯಾನರ ದೇಶದಲ್ಲಿ ದನಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವಂತ ಜೀವಿತವೆಲ್ಲಿ? அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. சில வேளையில நடக்கும் பிரியமானவர்களே, ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ ಪ್ರಿಯರೇ. ஒரு கூட்ட மக்களை தேவனுக்குள் வழி நடத்துவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ಒಂದು ಗುಂಪಿನ ಜನರನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಮಾರ್ಗದರ್ಶನ ನಡೆಸುವುದು ಅದು ಸುಲಭವಾದಂತ ಕಾರ್ಯವಲ್ಲ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை கூப்பிடுறாரு. ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಆತನನ್ನು ಕರೆಯುತ್ತಾನೆ. மோசேயே, நீ வா, ನೀನು ಬಾ, நான் உன்னை அனுப்புவேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಳಿಸುತ್ತೇನೆ. வெறுமையாக்கப்பட்டு இந்த வாழ்த்து சொல்றாரு ஆண்டவர். வெறுமையாய் அவனை மாற்றி ಆತನನ್ನು ಬರಿದಾಗಿ ಕರೆದು ದೇವರು ಈ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾರೆ.
நான் உன்னை அனுப்புவேன் வா. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಳಿಸುತ್ತೇನೆ. இதுவரைக்கும் நீ படித்த படிப்புகள் உன்னுடைய எல்லா திறமைகள் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போட்டுவிட்டு ಇದುವರೆಗೂ ನಿನ್ನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಸಾಮರ್ಥ್ಯಗಳನ್ನು ನಿನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಒಂದು ಕಡೆಗೆ ಹಾಕಿ நீ என்னுடைய மகத்துவத்தையும் வல்லமையை பார்க்க நான் உன்னை அனுப்புறேன் வா. ನೀನು ನನ್ನ ಬಲವನ್ನು ನನ್ನ ಮಹತ್ವವನ್ನು ಕಾಣೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕಳಿಸ್ತೇನೆ ಬಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அந்த பாதை என்பது ನೋಡ್ರಿ, ಆ ಮಾರ್ಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ஒரு கடினமான ஒரு பாதை. ಅದೊಂದು ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗ. முதல்ல எப்படியாவது தட்டி கழிச்சலான்னு பார்த்தான். ಹೇಗಾದ್ರೂ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಿ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ನೆನೆಸಿದನು. இந்த வழி வேண்டாம்ப்பா, இது ரொம்ப கடினமான ஒரு பாதை. ಈ ಮಾರ್ಗ ನನಗೆ ಬೇಡ, ಇದು ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗ. நான் ಅನೇಕ பாடுகளை பட வேண்டியதா இருக்கும். ನಾನು ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನು ಉಪದ್ರವಗಳನ್ನು ಎದುರಿಸಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. ஏற்கனவே எல்லாவற்றையும் இழந்து நான் தவிக்கிறேன். ನಾನು ಈಗಾಗಲೇ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ ನಾನು ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. இனிமேல என்னால தவிர்க்க முடியாது. ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಬಾಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஆனால் ಆண்டவர் விடவில்லை. ಆದರೂ ದೇವರು ಬಿಡಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் என்ன பண்றாரு? அவனை அழைத்து அவனை அனுப்புகிறார். ದೇವರು ಆತನನ್ನು ಕರೆದು ಆತನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. அவன் ಕಠಿಣமான பாதை ஆரம்பிக்குது பிரியமானவர்களே. ಆತನ ಕಠಿಣವಾದಂತ ಆದಿ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. ஆனா தேவன் அவனோடு கூட இருக்கிறார். ಆದರೆ ದೇವರು ಆತನ ಸಂಗಡವಾಗಿದ್ದಾನೆ. காலையில ஏறி வா, மலையில ஏறி போறான். ಅಲ್ಲಿ ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ನೀನು ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತಿ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಹತ್ತಿ ಹೋಗುತ್ತಾನೆ. காலையில அங்க இருக்க வேண்டியன்னா இந்த இடத்துல இதுல நிக்கிறான் போய். ಬೆಳಿನ ಸಂಜೆವರೆಗೂ ನೀನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಆತನು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. கடினமான பாதை. ಅದು ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗ. நம்ம வீட்டுல எல்லா சொகுசோடு இருந்து கூட காலையில இருந்து ஜெபம் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸೌಕರ್ಯಗಳಿಂದ ಇದ್ದರೂ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಿದ್ಧರಾಗಿರ್ತೇವೆ. ஆனா பாருங்க, இவன் காலையில எழுந்து அந்த மாடியில அந்த மலை மேல ஏறி அந்த இடத்துல ஆண்டவரை சந்திக்க போக வேண்டும். ನೋಡ್ರಿ, ಈತನು ನೋಡುವುದಾದ್ರೆ ಬೆಳಿನ ಚಾವದಲ್ಲಿ ಎದ್ದು ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ. எவ்வளவு கால் வலித்ததோ தெரியல. ಆತನಿಗೆ ಎಷ್ಟು ಕಾಲು ನೋವು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. எவ்வளவு டயர்டான தெரியல. ಆತನು ಎಷ್ಟು ದಣಿದು ಹೋಗಿದ್ದನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவள் எல்லாவற்றும் புன்முறுவலோடு கூட சகித்தான் பிரியமானவர்களே. ಅವೆಲ್ಲವನ್ನು ಆತನು ಸಂಪೂರ್ಣವಾದ ಮನಸ್ಸಿಂದ ಆತನು ಅನುಭವಿಸಿದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமைகள், தேவனுடைய மகத்துவங்கள் நம்மூலம் வெளிப்பட வேண்டும் என்றால் ದೇವರ ಬಲವು ದೇವರ ಮಹತ್ವವು ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗಬೇಕಾದ್ರೆ அவ்வளவு சுலபம் அல்ல. ಅದು ಅಷ್ಟು ಸುಲಭವಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏதோ ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண சுகம் ஆயிடுச்சுன்றது இல்ல பிரியமானவர்களே. ಏನು ನಾನು ಯಾರೋ ಒಬ್ಬರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರು ಸುಖವಾದರು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ஒரு கூட்ட மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்குவதற்கான ஒரு பெரிய வேலை. ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪನ್ನು ಒಂದು ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೆಲಸ. அதுக்கு நிறைய ட்ரைனிங் தேவைப்படுது. ಅದಕ್ಕೆ ಅನೇಕ ತರಬೇತಿಗಳು ಅವಶ್ಯಕವಾಗಿರುತ್ತದೆ. கடினமான பாதையில அவன் புன்முறுவலோடு கூட அவன் அர்ப்பணித்து பயணிக்க ஆரம்பிக்கிறான். ಆ ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಆತನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಆತನು ಸಿದ್ಧನಾಗುತ್ತಾನೆ. முதலாவது தேவன் நான் என்ன சொல்றது, நீ காலையில் ஆயத்தமாகி அங்க வாணி. ಅಲ್ಲಿ ದೇವರು ಆತನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ಬೆಳಿನ ಜಾವದಲ್ಲಿ ಸಿದ್ಧವಾಗಿ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அதை மனப்பூர்வமாக செய்தபடினால, ಆತನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡಿದರ ನಿಮಿತ್ತ, அந்த கடினமான பாதையில நடந்தபடினால, ಆ ಕಠಿಣವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಆತ ನಡೆದ್ರಿಂದ தேவனுடைய வல்லமைகள் அவன் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ದೇವರ ಬಲವು ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அற்புதங்களை தேவன் அவர் மூலமாக செய்ய ஆரம்பிக்கிறார். ನೋಡ್ರಿ, ಅದ್ಭುತಗಳನ್ನು ದೇವರು ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. தேவனுடைய காரியம் என்ன? நீ உன்னுடைய திறமைகள் அல்ல, ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಪರಾಕ್ರಮವಲ್ಲ, உன்னுடைய படிப்போ அது எதுவுமே கிடையாது, ನಿನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವೂ ಅಲ್ಲ. நீ வெறுமையா இருக்கிற இந்த சமயத்துல தான் நான் உன் மூலமாக அற்புதத்தை செய்வேன். ನೀನು ಬರಿದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾನು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால்தான் பாருங்க, அவ்வளோ ஒரு பெரிய பெரிய அற்புதத்தை அவன் மூலமா ஆண்டவர் செய்யறாரு. ನೋಡ್ರಿ, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು ದೇವರು ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. எகிப்து தேசத்துல அநேக அடையாளங்களை தேவன் காண்பிக்கிறார். ಅನೇಕ ಗುರುತುಗಳನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. அந்த மலையில அவ்வளோ பெரிய மலையில பட்டி எரிகிறது. ಅಲ್ಲಿ ಆ ಮಲೆಯು ಅಲ್ಲಿ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತದೆ, ಆ ಬೆಟ್ಟವು ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತದೆ. ஆனா இவன் அந்த மத்தியில போய் நின்று ஆண்டவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறான். பாருங்க, ನೋಡ್ರಿ, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಆತನು ದೇವರ ಆ ದಶಾಜ್ಞೆಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, இந்த கடினமான பாதை மோசே தேர்ந்தெடுத்தபடினால, ಈ ಕಠಿಣವಾದ ಮಾರ್ಗವನ್ನು ಮೋಶೆಯು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದರ ನಿಮಿತ್ತ
தேவன் சொல்கிற எல்லா காரியத்தையும் அவன் செய்தபடினால ದೇವರು ಹೇಳಿದಂತೆ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲವನ್ನು ಆತನು ಮಾಡಿದ್ದರಿಂದ ஒரு நாளும் ஒரு பெரிய பெரிய அற்புதத்தை தேவன் அவனுக்காக செய்ய ஆரம்பித்தார். ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಒಂದೊಂದು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವರು ಆತನ ಚಿತ್ತಗೊಂಡನು. கட்டளைகளை கொடுக்கிறார், கற்பனைகளை கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, 10 கட்டளைகள் தேவனுடைய வார்த்தைகள் எப்படி வெளிப்பட்டது? ಅಲ್ಲಿ ದೇವರ ದಶಾಜ್ಞೆಗಳು ಹೇಗೆ ಪ್ರಕಟವಾಯಿತು? தன்னை தாழ்த்தி அந்த மலை மேல அவன் 40 நாள் இருந்தபடினால அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டது. ಅಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ತಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು 40 ದಿವಸಗಳ ಕಾಲ ಹಗಲಿರುಳು ಅಲ್ಲಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಆತನು ಕುಳಿತ தேவனுடைய ನಿಮಿತ್ತವಾಗಿ வார்த்தைகள் நம் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்றால் ದೇವರ ವಾಕ್ಯ ನಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪ್ರಕಟವಾಗಬೇಕಾದರೆ தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்பது அவசியம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಕಾದುಕೊಂಡಿರುವಂತದ್ದು ಅವಶ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இல்லைன்னா புத்தகத்திலிருந்து ஏதோ படிச்சுட்டு நம்ம போயினே இருந்தா யாருக்கும் எதுவும் புரியாது. பிரியமானவர்களே, ಏನೋ ಪುಸ್ತಕದಿಂದ ತೆಗೆದು ಓದುವುದಾದ್ರೆ ಅದು ಯಾರಿಗೂ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. யாரையும் நாம் சந்திக்கவே முடியாது. ನಾವು ಯಾರನ್ನು ಸಂಧಿಸೋದಕ್ಕೆ யாரையும் ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. நாம் தேவனுக்குள் வழி நடத்தவே முடியாது. ಯಾರನ್ನು ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಮಾರ್ಗದರ್ಶನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. எல்லா அற்புதங்களையும் செய்ய தேவனுடைய பாதையில அவன் பயணித்தபடினாலே ಎಲ್ಲಾ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಆತನು ನಡೆದರ ನಿಮಿತ್ತ சமுத்திரம் பிளக்கின்றது, ಅಲ್ಲಿ ಸಮುದ್ರವು ಇಬ್ಬಾಗವಾಗುತ್ತದೆ, யோர்தான் நதி பின்னிட்டு போகிறது. ಅಲ್ಲಿ ಯೋರ್ದಾನ್ ಹೊಳೆ ಹಿಂಜಾರಿ ಹೋಗುತ್ತದೆ. இப்படி பலவிதமான அற்புதங்களை தேவன் அவன் மூலமாக செய்ய ஆரம்பிக்கிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ವಿಧವಾದಂತಹ ಅದ್ಭುತಗಳನ್ನು ದೇವರು ನಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. கடைசியில அந்த மக்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவன் விடுவித்து அழைத்து வருகிறான். ಕೊನೆಯದಾಗಿ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಇಸ್ರಾಯೇಲ್ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿಕೊಂಡು ಆತನು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟು ಬರ್ತಾನೆ. தேவனுடைய அழைப்பு ದೇವರ ಕರೆಯುವಿಕೆ ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக இருக்கும். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಒಂದೊಂದು ವಿಧವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ. யோசேப்பு ஒரு மக்களை காப்பாற்றும்படியாக அவனுடைய அழைப்பு வேறு விதமாக இருந்தது. ಯೋಸೇಫನು ಅಲ್ಲಿ ಆ ಮಕ್ಕಳನ್ನು ರಕ್ಷಿಸೋಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನ ಕರೆಯುವಿಕೆ ಬೇರೆ ವಿಧವಾಗಿತ್ತು. ஆனால் மோசே அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக அவனுடைய அழைப்பு வேறு விதமாக இருந்தது. ಇಲ್ಲಿ ನಾವು ಮೋಶೆಯನ್ನು ನೋಡುವುದಾದರೆ ಆ ದಾಸತ್ವದಲ್ಲಿರುವಂತಹ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನ ಕರೆಯುವಿಕೆಯೇ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿತ್ತು. கடினமான பாதை, ಅದು ಕಠಿಣವಾದಂತಹ ಹಾದಿ. அந்த கடினமான பாதையில தான் ஆண்டவரை நாம் பார்க்க முடியும். ಆ ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿಯೇ ನಾವು ದೇವರನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபு என்ன பண்றான்? ಯಾಕೋಬನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? தலைக்கு என்ன வச்சு படுகிறான்? ತಲೆಗೆ ಏನೇನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಮಲಗ್ತಾನೆ? கடினமான ஒரு கல். ಒಂದು ಕಠಿಣವಾದಂತ ಕಲ್ಲು. அந்த கல்லை அவன் தலையில வச்சு பார்க்கும் போது ಆತನು ಆ ಕಲ್ಲನ್ನು ತಲೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಒರಗಿಕೊಳ್ಳುವಾಗ பரலோகம் திறக்குது. ಅಲ್ಲಿ ಪರಲೋಕವು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. வானத்துக்கும் பூமிக்கும் தேவதூது ஏறுது இறங்குறதையும் பார்க்கறான் பாரு. ಅಲ್ಲಿ ಆಕಾಶಕ್ಕೂ ಭೂಮಿಗೂ ದೇವದೂತರು ಇಳಿಯುವುದನ್ನು ಹತ್ತುವುದನ್ನು ಕಾಣುತ್ತಾನೆ. உனக்கு கடினமான பாதையில் நீ கடந்து செல்கிறாய் என்று கவலைப்படாதே. ಈ ಕಠಿಣವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀನು ಹಾದು ಹೋಗ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀನು ಚಿಂತಿಸಬೇಡ. தேவனுடைய ரகசியங்களை நீ அறிந்து கொள்வாய். ನೀನು ದೇವರ ರಹಸ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, மோசே கடைசியில அவங்களை அழைத்து கொண்டு போகிறான். ಅಲ್ಲಿ ಮೋಶೆ ಕೊನೆಯದಾಗಿ ಜನರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. இன்னொரு மனிதன் குறித்து நாம் பார்க்கிறோம். ನಂತರವಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3 6 வசனம் நான் வாசிக்கும் போது ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ರಿಂದ 6ನೇ ವಚನದವರೆಗೂ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. இந்த மனுஷன் பெயர் பவுல். ಈ ವ್ಯಕ್ತಿಯ ಹೆಸರು ಪೌಲನು. இவன் என்ன பண்றான்? ಈತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? எல்லாம் ஆப்போசிட்டா பண்றான். ಎಲ್ಲವೂ ತದ್ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. சுவிசேஷத்துக்காக எதிர்த்திருக்கிற ஒரு மனுஷன். ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ನಿಲ್ಲುವಂತ ಮನುಷ್ಯನು. இயேசு என்ற பெயரை கேட்டாலும் அடிக்கிறதா வேலை. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರನ್ನು ಉಚ್ಚಾರಣೆ ಮಾಡೋದಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೊಡೆಯುವುದೇ ಅವನ ಕೆಲಸ. ஏன்னா இவன் புரிந்து கொண்டது அவ்வளவுதான். ಯಾಕಂದ್ರೆ ಅವನು ತಿಳಿದುಕೊಂಡಂತದ್ದು ಅಷ್ಟೇ. நல்லா படித்தவர், ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದಂತವನು, ஞானவான், ಜ್ಞಾನವಂತನು. ஆனா இவர் செயல்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. ಆದ್ರೆ ಅವನ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿದೆ. கடினமான மனிதனாய் மாறி ಆತನು ಕಠಿಣವಾದಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು தேவனுக்கு ஏதோ தொண்டு செய்கிறேன் என்று மனதில் ஒரு மமதியோடு கூட ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಏನೋ ನಾನು ದೊಡ್ಡ ಮಹತ್ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಿಶ್ಚಯಿಸಿಕೊಂಡು இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளல அவர்களெல்லாம் போய் அடித்து துன்புறுத்த மனிதனாய் மாறுகிறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ಈ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಯಾರೆಲ್ಲ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತಾರೋ ಅವರನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದನು. தன் மனதை கடினப்படுத்துகிற மனிதன், ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಕಠಿಣಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಮನುಷ್ಯನು. பக்தி வைராக்கியம், ಅಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಮತ್ತು ವೈರಾಗ್ಯ, அதனால் மனிதர்கள் துன்பப்படுகிற ஒரு காரியங்கள், ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಜನರು ಹಿಂಸೆ ಒಳಪಡುವಂತ ಕಾರ್ಯ இன்னைக்கு கூட செய்யறாங்க இல்லைங்களா?
ಈ ದಿನಗಳು ಮಾಡ್ತಾರಲ್ವಾ, ரொம்ப பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லி ಬಹಳ ಭಕ್ತಿ ಮತ್ತು ವೈರಾಗ್ಯದಿಂದ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ மற்றவர்களை துன்புறுத்த மனிதர்கள். ಬೇರೊಬ್ಬರನ್ನು ಹಿಂಸಿಸುವಂತ ಜನರು. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, அந்த மனிதன் தேவன் தெரிந்து கொள்கிறார் பாருங்க. ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ದೇವರು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த வாசிப்போம் அந்த வசனத்தை. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ರಿಂದ 6ನೇ ವಚನ. ಅವನು ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಾ ದಮಸ್ಕದ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರಲು ಪಕ್ಕನೆ ಆಕಾಶದೊಳಗಿಂದ ಒಂದು ಬೆಳಕು ಆತನ ಸುತ್ತಲೂ ಮಿಂಚಿತು. ಅವನು ನೆಲಕ್ಕೆ ಬಿದ್ದು, ಸೌಲನೇ ಸೌಲನೇ, ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ಹಿಂಸೆಪಡಿಸುತ್ತೀ ಎಂದು ಹೇಳುವ ವಾಣಿಯನ್ನು ಕೇಳಿದನು. ಅವನು, ಕರ್ತನೇ ನೀನಾರು ಎಂದು ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಕರ್ತನು, ನೀನು ಹಿಂಸೆಪಡಿಸುವ ಯೇಸುವೆ ನಾನು. ನೀನೆದ್ದು ಊರೊಳಕ್ಕೆ ಹೋಗು, ನೀನು ಮಾಡಬೇಕಾದದ್ದು ಅಲ್ಲಿ ನಿನಗೆ ತಿಳಿಸಲ್ಪಡುವುದು. அல்லேலூயா. கொடுமையான மனிதன் ಅವನು ಕಠಿಣವಾದಂಥ ಮನುಷ್ಯನು ஒரே ஒரு நிமிஷத்துல ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ அப்படியே தலைகீழா அவன வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. ಹಾಗೆ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಆತನ ಜೀವಿತ ಬದಲಾಗುತ್ತದೆ. எல்லா ஞானமும் வைராக்கியமும் போய் மற்றவங்களை அடித்து துன்புறுத்துற காரியங்கள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போகிறது. ಅಲ್ಲಿ ಜನರನ್ನು ಹೋಗಿ ಹಿಂಸೆ ಪಡಿಸುವಂತ ಹೊಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವೂ ಅಲ್ಲೆಲ್ಲವೂ ನೀಗಿ ಹೋಗುತ್ತದೆ. கடின இருதயம், ಅಲ್ಲಿ ಕಠಿಣವಾದಂತ ಹೃದಯ, பொல்லாதது பிரியமானவர்களே. ಅದು ಕೆಟ್ಟದು. எனக்கு பக்தி வைராக்கியம் இருக்கிறது சொல்லி ನನಗೆ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ மற்றவர்களை வார்த்தையினால் மற்ற காரியங்களால் துன்புறுத்துவோம் என்றால், ಮಾತುಗಳಿಂದಾಗಲಿ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಬೇರೊಬ್ಬರನ್ನು ನೋಯಿಸುವುದಾದರೆ நிச்சயமாக தேவன் உன்னையும் ஒரு நாள் சந்திப்பார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಒಂದು ದಿವಸ ಸಂಧಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அப்படியே தலைகீழா மாறுது. ಅದು ಹಾಗೆ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. உடனே அவன் தாமதமின்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். ಆತನು ತಕ್ಷಣವಾಗಿ ತಡ ಮಾಡದ ಹಾಗೆ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஞானஸ்நான பெறுகிறான். ಅಲ್ಲಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದುತ್ತಾನೆ. தாமதமின்றி உடனே ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். ಅಲ್ಲಿ ಆತನು ತಡ ಮಾಡದೆ ತಕ್ಷಣವಾಗಿ ತನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. ஆனா பாத்துங்க, ಆದ್ರೆ ನೋಡ್ರಿ, ரொம்ப அழகான ஒரு வாக்கியத்தை சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸುಂದರವಾದಂತ ವಚನವನ್ನು ಆತನು 2 ಹೇಳ್ತಾನೆ. கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 28 வரைக்கும் படிக்கும் போது 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 24ರಿಂದ 28ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದುವಾಗ அவனுடைய ரஃப் பாத், அவன கடினமான பாதை சுவிசேஷத்திற்காக எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. ಆತನ ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗ, ಸುವಾರ್ತೆಯ ಮಾರ್ಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லூரி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ராப்பகல் முழுவதும் போக்கினேன். இப்படி என்னென்ன பாடுகளை படுறாரு அது எல்லாவற்றையும் அப்படி சொல்லுற பாருங்க. ಆತನು ಸುವಾರ್ತೆಯ ಸೇವೆಯಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಪಟ್ಟಂತ ಪಾಡುಗಳನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ವಿವರಿಸ್ತಾನೆ. 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 24ರಿಂದ 26ನೇ ವಚನದವರೆಗೂ. 5 ಸಾರಿ ಯೆಹೂದ್ಯರಿಂದ ನನಗೆ ಒಂದು ಕಡಿಮೆ 40 ಏಟುಗಳು ಬಿದ್ದವು. 3 ಸಾರಿ ಸರಕಾರದವರು ಚಡಿಗಳಿಂದ ನನ್ನನ್ನು ಹೊಡೆಸಿದರು. 1 ಸಾರಿ ಜನರು ನನ್ನನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಕಲ್ಲೆಸೆದರು. 3 ಸಾರಿ ನಾನಿದ್ದ ಹಡಗು ಒಡೆದು ಹೋಯಿತು. 1 ರಾತ್ರಿ 1 ಹಗಲು ಸಮುದ್ರದ ನೀರಿನಲ್ಲಿ ಕಳೆದೆನು. ಆತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಪ್ರಯಾಣಗಳನ್ನು ಮಾಡಿದೆನು. ನದಿಗಳ ಅಪಾಯಗಳು, ಕಳ್ಳರ ಅಪಾಯಗಳು, ಸ್ವಂತ ಜನರಿಂದ ಅಪಾಯಗಳು, ಅನ್ಯ ಜನರಿಂದ ಅಪಾಯಗಳು, ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಅಪಾಯಗಳು, ಕಾಡಿನಲ್ಲಿ ಅಪಾಯಗಳು, ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಅಪಾಯಗಳು, ಸುಳ್ಳು ಸಹೋದರರೊಳಗೆ ಇರುವಾಗ ಅಪಾಯಗಳು ನನಗೆ ಸಂಭವಿಸಿದವು. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணங்களிலும் இருந்தேன். இவை முதலானவைகளாம். எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்லுகிறார். 27 ಮತ್ತು 28ನೇ ವಚನ. ಪ್ರಯಾಸ ಪರಿಶ್ರಮಗಳಿಂದ ಕೆಲಸ ನಡೆಸಿ ಅನೇಕ ಸಾರಿ ನಿದ್ದೆಗೆಟ್ಟು ಹಸಿವೆ ಬಾಯಾರಿಕೆಗಳನ್ನು ಪಟ್ಟು ಅನೇಕ ಸಾರಿ ಉಪವಾಸವಾಗಿಯೂ ಚಳಿಯಲ್ಲಿಯೂ ವಸ್ತ್ರವಿಲ್ಲದೆಯೂ ಇದ್ದು ಆತನನ್ನು ಸೇವಿಸಿದ್ದೇನೆ. ಇನ್ನು ಬೇರೆ ಸಂಗತಿಗಳಲ್ಲದೆ ಎಲ್ಲ ಸಭೆಗಳ ವಿಷಯವಾದ ಚಿಂತೆಯು ದಿನ ನನ್ನನ್ನು ಪೀಡಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த கடினமான பாதையில அவன் பயணிக்கிறான் பாருங்க. ನೋಡ್ರಿ, ಆತನು ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗ್ತಾನೆ. எதற்காக பயணிக்கிறான்? ಆತನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಯಾಣಿಸ್ತಾನೆ? எப்படியாவது சபைகளை சிறப்படுத்தி தேவனுக்குள்ளாக அவளை வளர்றதுக்கு அவன் பிரயாசப்படுகிறான்.
ಹೇಗಾದರೂ ಸಭೆಗಳನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿ ದೇವರಲ್ಲಿ ಅದನ್ನು ನಡೆಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ஜனங்கள் எப்படியாவது விடுதலை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக அவன் பயணிக்கிறான். ಜನರು ಹೇಗಾದರೂ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ ಅವರು ಪ್ರಯಾಣಿಸಬೇಕೆಂಬುದಾಗಲಿ ಈ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. எப்படியாவது சில ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக எல்லாவற்றுக்கும் எல்லாவா மாறினேன்னு சொல்லுகிறான். ಅಲ್ಲಿ ಹೇಗಾದರೂ ಸ್ವಲ್ಪ ಮಟ್ಟಿಗೆ ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎಲ್ಲದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಎಲ್ಲವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. முதல்ல இவர் மற்றவங்களை அடிச்சிருந்தாரு, ಮೊದಲು ಈತನು ಬೇರೊಬ್ಬರನ್ನು ಹೊಡೆಯುತ್ತಾ ಇದ್ದನು, இப்போ மற்றவர்கள் இவனை அடித்தார்கள். ಈಗ ಬೇರೊಬ್ಬರು ಈತನನ್ನು ಹೊಡೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. எதற்காக? அது எல்லாவற்றையும் ஏன் பொறுமையோடு சகிக்கிறான் என்றால், ಯಾಕೆ ಅವೆಲ್ಲವನ್ನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಆತನು ಸಹಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, எப்படியாவது ஜன கூட்டம் தேசங்கள் ஆண்டவர் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி ಇದರ ನಿಮಿತ್ತವಾದರೂ ಜನರು ದೇಶಗಳು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, இப்ப இன்னைக்கு நிறைய தேசங்கள் ஒரு கிறிஸ்தவ நாடா மாறுவதற்கு பவுல் அவருடைய கண் விழிப்புகள், அவருடைய தியாகங்கள் பெரிதா இருந்தது. பிரியமானவர்களே, ನೋಡ್ರಿ, ಈ ದಿನದಲ್ಲಿ ಅನೇಕ ದೇಶಗಳು ಕ್ರೈಸ್ತ ದೇಶಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಪಟ್ಟಂತ ಪ್ರಯಾಸಗಳು ಅದಕ್ಕಾಗಿದೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, அந்த வழியை அந்த தன்னை அர்ப்பணித்து அவன் பயணித்தபடினால ಆ ನೋವುಗಳನ್ನು ಆತನು ಸ್ವೀಕರಿಸಿ ಆತನ ಪ್ರಯಾಣವನ್ನು ನಡೆಸಿದ ನಿಮಿತ್ತ அவனுடைய எழுதப்பட்ட நிருபங்கள் ஒன்று இன்றைக்கும் பேசிக் கொண்டு இருக்கிறது. ಆತನು ಬರೆದಂತ ಪುಸ್ತಕಗಳು ಈ ದಿನದಲ್ಲೂ ಕೂಡ ಅದು ಮಾತಾಡ್ತಲೇ ಇದೆ. தேவன் அநேக ரகசியங்களை பவுல் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். ದೇವರು ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಆ ಪೌಲನ ಮುಖಾಂತರವಾಗಿ எளிதில் நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம், ரொம்ப சுலபமா படிக்கிறோம். ನಾವು ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. இது சுலபமாய் படிக்கிறதற்கு ஒரு மனிதன் கண் விழிப்பிலும் மோசங்களிலும் நாசங்களிலும் கடந்து சென்றபடியால் தான் இது வந்தது. பிரியமானவர்களே, ಇದನ್ನು ನಾವು ಸುಲಭವಾಗಿ ಓದುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಆತನು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಆತನು ನಿದ್ರೆಗಟ್ಟು ಹಿಂಸೆಗಳಿಗೆ ಒಳಪಟ್ಟು தியாகங்களை அவன் செய்திருக்கான். ಆತನು ಅನೇಕ ತ್ಯಾಗಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. நம்ம எளிதில் அப்படியே உட்கார்ந்து எடுத்து பைபிளை தூக்கி படிக்கிறோம். ನಾವು ಸಾಧಾರಣವಾಗಿ ಬೈಬಲ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಓದುತ್ತಾ ಇರ್ತೇವೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, யோசித்து பார்க்க வேண்டும், ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು, இந்த மனிதன் மூலமா ஆண்டவர் எப்படி செயல்படுத்துகிறார் என்று சொல்லி. ಈ ಮನುಷ್ಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಹೇಗೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. முதலாவது ஒரு மனிதன், ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ಮನುಷ್ಯನು, சாதாரண ஒரு மனிதன், ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಮನುಷ್ಯನು எல்லா கடினமான பாதைகளை பயணித்து ಆತನು ಎಲ್ಲಾ ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗಿ ராஜ்யத்துக்கு அதிபதியாய் மாறி ಅಲ್ಲಿ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಅಧಿಪತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು பஞ்சத்திலிருந்து அநேக ஜனங்களை காப்பாற்றும்படியாக அவன் உதவினான். ಅಲ್ಲಿ ಬರಗಾಲದಲ್ಲಿರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರನ್ನು ಉಳಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಪ್ರಯಾಸಪಟ್ಟನು. இன்னொரு மனிதன், ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ராஜ வாழ்க்கையை வாழ்ந்தவன், ಆತನು ಅರಸನ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಿದಂತವನು, எல்லாவற்றையும் அறிந்தவன், ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದಾತನು, வெறுமையாக மாற்றப்பட்டு ಆತನು ಬರಿದಾಗಿ ಮಾಡಪಟ್ಟು தேவனுடைய மகத்துவங்கள் அவன் மூலமா வெளிப்பட்டு ದೇವರ ಮಹತ್ವಗಳು ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪ್ರಕಟವಾಗಿ அவனுடைய ஆண்டுடைய வல்லமைகள் அவன் மூலமா வெளிப்பட்டு ದೇವರ ಬಲವು ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪ್ರಕಟವಾಗಿ எகிப்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் ஜனங்களை மீட்டெடுக்கிறான். ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಅಲ್ಲಿ ದೇವರು ಅವರನ್ನು ದಾಸತ್ವದಿಂದ ಹೊರಗಡೆ ತರ್ತಾರೆ. பரிசுத்த பவுல் அப்படி அல்ல, ಪರಿಶುದ್ಧನಾದ ಪೌಲನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. வீண் வைராக்கியம், ಆತನು ಬಹಳ ವೈರಾಗ್ಯ, மதத்தை குறித்துதான வைராக்கியம், ಅಲ್ಲಿ ತನ್ನ ಧರ್ಮವನ್ನು ಮತವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಆತನಿಗೆ ಬಹಳದ ವೈರಾಗ್ಯ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುದಾன வைராக்கியம் அல்ல, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕುರಿತಾಗಿ ವೈರಾಗ್ಯವಲ್ಲ, ரட்சிப்பை குறித்துதான வைராக்கியம் அல்ல, ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಕುರಿತಾಗಿ ವೈರಾಗ್ಯವಲ್ಲ, மத வைராக்கியம், ಅಲ್ಲಿ ಧರ್ಮದ ತನ್ನ ಮತದ ವೈರಾಗ್ಯ. மத வைராக்கியம் மற்றவர்களை துன்புறுத்த பிரியமானவர்களே, ಅಲ್ಲಿ ಮತದ ವೈರಾಗ್ಯ ಬೇರೊಬ್ಬರನ್ನು ಅಲ್ಲಿ ಹಿಂಸೆಪಡಿಸುತ್ತದೆ. ஆனால் அப்படியே அவன் தலைகீழா மாறி ಅವನು ಹಾಗೆ ಅದು ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು தன்னை எல்லாரும் அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்து ತನ್ನನ್ನು ಹೊಡೆಯಲ್ಪಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ತನ್ನನ್ನು ತಾನು ಸಮರ್ಪಿಸಿಕೊಟ್ಟು எப்படியாவது ஜனங்களை நான் மீட்டு எடுக்க வேண்டும், ಹೇಗಾದ್ರೂ ನಾನು ಈ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ சபைகள் வளர வேண்டும், ಸಭೆಗಳು ಬೆಳೆಯಬೇಕು, தேசங்கள் ஆண்டவர் பக்கமாக திரும்ப வேண்டும், ದೇಶಗಳು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕು என்று சொல்லி அர்ப்பணித்தபடினால ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ಸಮರ್ಪಿಸಿದರ ನಿಮಿತ್ತ இன்றைக்கும் அந்த மறுமலர்ச்சி வந்து கொண்டே இருக்குது. பாருங்க, ಈ ದಿನದಲ್ಲೂ ಕೂಡ ಆ ಉಜ್ಜೀವನ ಬರುತ್ತಲೇ ಇದೆ. அந்த சுவிசேஷம் இன்னைக்கு கூட சொல்லினே இருக்கிறோம். பாருங்க, ಈ ದಿನದಲ್ಲೂ ಕೂಡ ಆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಲೇ ಇದ್ದೇವೆ. இந்த 3 மனிதர்களை நீங்க எங்க இருக்கீங்களோ எனக்கு தெரியாது பிரியமான. ಈ 3 ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲಿ ನೀವು ಯಾವ ವ್ಯಕ್ತಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ நீ கண்டிப்பா இருப்பீங்க. ಇವುಗಳಲ್ಲಿ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನೀವು ಇರ್ತೀರಾ. ನೀವು வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸುವಾಗ ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮೂಡಿ ಜெபம் பண்ணலாம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ.
ஆண்டவரே என்னுடைய பேசினரேன்னு சொல்லுவோம். ದೇವರೇ ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದೆಯಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋಣ. வெறுமையான வாழ்க்கை ஏதோ வந்தேன் போனேன்னு இல்லாதபடி ಏನೋ ಬರಿದಾದ ಜೀವಿತ ಬಂದೆ ಹೋದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. அப்பா உமக்காக ஏதாவது செய்திட எனக்கு உதவி செய்யும். ದೇವರೇ ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡೋದಕ್ಕೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. கடினமான வழிகளை பார்த்து பயந்து ஓடாதபடி ஆண்டவரே ಕಠಿಣವಾದಂತಹ ಮಾರ್ಗಗಳನ್ನು ನೋಡಿ ಎದುರಿ ಓಡದ ಹಾಗೆ என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ನಾನು ಸಮರ್ಪಿಸ್ತೇನೆ. என்னை எடுத்து பயன்படுத்தும். ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಎತ್ತಿ ಉಪಯೋಗಪಡಿಸು. யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கீங்க பிரியமானவர்களே, ಯಾರೆಲ್ಲ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದರು உங்களுக்குள்ள ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರೇ, ಸುಂದರವಾದ ಜಾವಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿನಗೆ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ஒரு மனிதர்களை ஒரு ஜன கூட்ட மக்களை மீட்டெடுப்பதற்காக அநேக மக்களை நீ தெரிந்து கொண்டு அனுப்புகிறீர் ஆண்டவரே. ದೇವೇ, ಒಂದು ಗುಂಪಿನ ಜನರ ರಕ್ಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೀನು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಕರೆದು ನೀನು ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಿ. ஆனால் அது கடினமான பாதைகளாக இருந்தாலும் கூட சுவாமி, ದೇವರೇ, ಅದು ಕಠಿಣವಾದಂತಹ ಮಾರ್ಗವಾಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ அவருடைய முடிவுகள் பார்க்கும்போது சுவாமி, ಅದರ ಮುಕ್ತಾಯ ನೋಡುವಾಗ ஒரு பெரிய ஜனக்கூட்டமுக்காக எழுந்து பிரகாசிக்கிறது ராஜா. ಒಂದು ದೊಡ್ಡ ಜನರ ಗುಂಪು ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಎದ್ದು ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. ஒருவேளை இன்னும் கூட தங்கள் வாழ்க்கை அதுக்கு அர்ப்பணிக்காதபடி யாராவது இருந்தால் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள உதவி செய்யும். ದೇವರೇ, ಇನ್ನು ಈವರೆಗೂ ಇದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಯಾರು ತಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸದೇ ಇದ್ದಾರೋ ಅವರು ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಸಮರ್ಪಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಕೃಪೆ ತೋರಿಸು. ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு எடுத்து வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ಆಮೆನ್. ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಎತ್ತಿ ನೀನು ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸು. உலக காரியங்களோ பர்சனல் லைஃப் அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி ದೇವರೇ, ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಾಗಲಿ ವೈಯಕ್ತಿಕವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳಾಗಲಿ ಯಾವ ವಿಧವಾದಲ್ಲೂ ಅವರನ್ನು ಬಾಧಿಸದ ಹಾಗೆ உமக்காக எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும். ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು. செய்பிறக்காம ஸ்தோத்திரம். ನೀನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಿಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ. துதி கன மகிமை எல்லாவற்றுக்கும் ಮಾತ್ರ செலுத்துகிறோம். ಸ್ತುತಿ ಗಣ ಮಾನ ಮಹಿಮೆಯನ್ನು ಒಬ್ಬನಿಗೆ ಮಾತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವಿನ ಜಪಗಳ ಪಿತಾವೇ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳು ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಯಾತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದಂಥ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. May God bless you all.